ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. கௌதாத்தே சண்டே என்று சொல்லப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவரில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். திருப்பாடல் 37 இறைவசனம் 4 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தாவீது மன்னன் அருமையாக குறிப்பிடுகின்றான், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்திலே மனிதன் மகிழ்ச்சிக்காக, நிம்மதியான வாழ்வுக்காக, அமைதியான வாழ்வுக்காக அலைந்து கொண்டிருக்கின்றான், தேடிக்கொண்டிருக்கின்றான். இப்படி நிம்மதியான, மகிழ்ச்சியான, அமைதியான வாழ்வுக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அந்த மகிழ்ச்சியை, அந்த அமைதியை, அந்த நிம்மதியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றான். அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல நேரத்திலே அவனுக்கு புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் 3மே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், ஆண்டவருக்குள் நமது மகிழ்ச்சியை தேட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மனித இனத்தை பார்த்தோம் என்றால், அவன் தொடங்கிய வாழ்விலிருந்து கடைசி வரை அவன் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கின்றான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சிறு குழந்தையாக பிறக்கின்றது. சிறு குழந்தையாக பிறக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தை தன்னுடைய தாயை தேடுகின்றது. தன்னுடைய தாயினுடைய மார்பிலே அது சாய்ந்திருக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அந்த குழந்தை சற்று கொஞ்சம் வளர்ந்த பின்பு தந்தையை தேடுகின்றது. எதற்காக? தந்தை தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவார். தந்தை தன்னுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது அதனுடைய மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தந்தையை தேட ஆரம்பிக்கின்றது. கொஞ்சம் வளர்ந்த பின்பு சமூகத்துக்குள்ளே, பள்ளிக்கூடத்துக்கே வருகின்ற போது தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை தேடிக்கொள்கின்றான் மனிதன். இன்னும் ஒருபடி மேலே சென்று இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது, இளம்பெண்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தேடல், மகிழ்ச்சி என்பது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புதுசாக செல்ஃபோன் வேணும், அல்லது புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளிலே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடிந்த பின்பு தன்னுடைய மனைவிதான் மகிழ்ச்சி, தன்னுடைய மனைவிதான் சொர்க்கம் என்று சொல்லி பல நேரத்திலே இருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஆண்கள் தான், என்னுடைய கணவன் தான் எனக்கு சொர்க்கம் என்று இருக்கிறார்கள். கொஞ்சம் வளர்ந்த பின்பு, கொஞ்சம் வருடங்கள் ஆன பின்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒருவேளை ஓய்வுக்கு கடந்த பின்புக்கு திரும்பியும் மனிதன் முதலிலிருந்து ஆரம்பிக்கின்றான். என் அம்மா இருந்தால் எப்படி இருந்திருப்பார்கள், என் அம்மா என்னை எப்படியெல்லாம் கவனித்தார்கள், அதன் பின்பு என் தந்தை என்னை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டார், என்னுடைய சிறு வயதிலே நான் எப்படியெல்லாம் இருந்தேன். மீண்டும் இந்த மகிழ்ச்சியின் வட்டமானது சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவனுக்கு வெறுத்து போகிறது. பார்த்த முகம், பார்த்த நிகழ்வு, மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது என்பதை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கின்றான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைய வழிபாடு நாம் நிலையான, நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுப்பதை இன்றைய நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இறைவாக்கினர் செப்பனியாவினுடைய புத்தகத்திலிருந்து நாம் வாசித்தோம். இந்த இறைவாக்கினர் செப்பனியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 600 வருடங்களுக்கு முன்பாக இறைவாக்கு போதித்தவர். மன்னன் யோசியாவின் காலத்திலே இந்த இறைவாக்கினர் செப்பனியா இருந்ததாக கூறப்படுகின்றது. எதற்காக இன்றைய நாளிலே அவர் குறிப்பிடுகின்றார்? மகள் சியோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, மகள் எருசலேமே உன் முழு உள்ளத்தோடு அகமையிலிருந்து அக்களி என்று எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், அன்றைய காலகட்டத்திலே இஸ்ராயேல் மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்ததால்
பாவங்கள் மலிந்து கிடந்தன. அது மட்டுமல்ல, அந்த இஸ்ராயல் மக்களை ஆண்ட நீதி தலைவர்கள், மக்கள் தலைவர்கள் எல்லோருமே அநீதி குற்றங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே ஏழ்மை, வறுமை, பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. யார் நமக்கு விடுதலை கொடுப்பார், யார் நம்மை உற்று பார்ப்பார் என்று சொல்லி இந்த இஸ்ராயல் மக்கள் விழிமேல் வெளி வைத்து பார்க்கின்ற போதுதான் ஆண்டவருடைய இறைவாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மகளை சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, எருசலேமே உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்று சொல்லப்படுகிறது. இறைவாக்கினர் இறை வார்த்தையை கொடுத்து விட்டார். அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுமா? இல்லை. நாம் ஆண்டவரை நோக்கி திருப்ப வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்க்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை நமக்கு அருகில் இருக்கின்றது. இறைவன் அண்மையில் இருக்கின்றார். பல நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியவை அனைத்துமே நமக்கு அருகில் இருந்தும் கூட அந்த மகிழ்ச்சியை நாம் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். சிறிய எடுத்துக்காட்டு தான் திருப்பலி. உன்னதமான ஒரு கல்வாரி திருப்பலி ஜெபத்திலே மிக சிறந்த ஜெபமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நாம் தவறுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றோம், நிம்மதியை இழந்து விடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். பல நேரத்தில் நிலையற்ற மகிழ்ச்சி தேடிக்கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடணும், குடிக்கணும், தூங்கணும், முடிஞ்சு போச்சு, இன்னைக்குள்ள வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி, கடவுள் தரக்கூடிய நிறைவான ஒரு ஆசீர்வாதம், கடவுள் தரக்கூடிய நிம்மதி, அதை தொலைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. எல்லோருமே கிறிஸ்தவர்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். என்னுடைய கடமை என்ன, என்னுடைய உரிமை என்ன? இந்த ஞாயிறு அன்று நான் கடவுளோடு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உறவை நான் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும், நல்ல உறவிலே இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஞாயிறு திருப்பலியை நாம் தவற விடுகின்ற பொழுது கடவுளுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவிலே ஒரு விரிசல் ஏற்படுகின்றது. இந்த விரிசலை சரி செய்வது எவ்வாறு? மீண்டுமாக நான் கடவுளை நோக்கி திரும்ப வேண்டும். எனவே தான் இறைவாக்கினர் செப்பனியா குறிப்பிடுகின்றார், உன் நடுவில் ஆண்டவர் இருக்கின்றார், நீ திரும்பி பார் என்று குறிப்பிடுகின்றார். நீ இழந்து போன மகிழ்ச்சி, நீ இழந்து போன அமைதி, நீ இழந்து போன நிம்மதி எல்லாவற்றையும் கடவுள் உனக்காக கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார். நீ திரும்பி பார், உன் அருகில் உன் நடுவில் ஆண்டவர் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, செப்பனியாவினுடைய குரலுக்கு நாம் செவிகளை திறக்கின்றோமா? செப்பனியாவினுடைய குரலுக்கு நம்முடைய இதய கதவை திறந்து ஆண்டவரே வாரும், மாரநாத்தா எம் ஆண்டவரை வாரும், என்னுள் வாரும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் அழைக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் குறிப்பிடுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக மகிழுங்கள் என்ற அந்த வார்த்தையை அழுத்தி கூறுகிறார் என்று சொல்கின்ற பொழுது, பிலிப்பிய நகர மக்களை பார்க்கின்ற பொழுது, இந்த பிலிப்பிய நகர மக்கள் அன்றைய காலகட்டத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ரோமை அரசினுடைய அடக்குமுறை அவர்கள் அடக்கி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. நீரோ மன்னன் சொன்னான், கிறிஸ்தவர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி குற்றம் சுமத்தி கொண்டிருந்தான். இந்த நேரத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி அமைதியாக இருப்பது? கிறிஸ்தவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய வருகை எப்போது வரும், கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களும் கூச்சல்களும் இருந்த சமயத்திலே பவுலடியார் குறிப்பிடுகின்றார், மகிழுங்கள், மீண்டும் மகிழுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அவர் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான், ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்து கொண்டே இரு, ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், நீ மகிழ்ந்திரு என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? ஆண்டவருக்குள் இருக்கிறது. எனவேதான் அவர் குறிப்பிடுகிறார், நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவிங்கள் என்று குறிப்பிடுகின்றார். கடவுளிடம் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள். அப்போ ஆண்டவர் எங்கே இருப்பாரோ அங்க போனாதான் நமக்கு நிம்மதி. அதனால தான் இன்னைக்கு இரண்டாவது வாசகத்துல பவுலடியார் சொல்லுதாரு, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, தொந்தரவே இல்லாத ஒரு அமைதி, தொந்தரவு இல்லை இறை அமைதி நம்முடைய உள்ளத்துல நிறைவாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. பிரியமானவர்களே, அந்த ஒரு இறை அமைதியைத்தான்
நாம் பெற்றுக்கொள்வதற்காக பவுலடியார் நமக்கு இன்றைய நாளிலே அழைப்பு கொடுக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து வாழ முதலாக நமக்கு தேவைப்படுவது ஜெபம். அந்த ஜெபம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஜெபிப்பது என்பது இன்னைக்கு நமக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமாக போய்விடுது. ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. எப்படி இந்த காற்று இல்லாமல் நாம் வாழ முடியாதோ, அதே போல இந்த ஜெபம் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சர்தார்ஜி ஒருத்தர் இருந்தார். இந்த சர்தார்ஜி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஹெலிகாப்டர் ஓட்டணும்னு ஆசை. அதனால் என்ன செஞ்சார், ஐடிஐ முடிச்சிட்டேன், அதனால் என்ன செய்யலாம், ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தார் ஹெலிகாப்டரு ஓட்டணும்னு சொல்லி. அது 6 மாத கோர்ஸு. 6 மாத கோர்ஸுக்கு இவர் போய் அப்ளை பண்ணிட்டார். தியரி எல்லாம் சொல்லி கொடுக்காங்க. இந்த சர்தார்ஜி மன்மோகன் சிங் மாதிரி பயங்கர பிரில்லியன்ட்டு. படபடபடன்னு என்ன செஞ்சிட்டாரு, 3 வாரத்தில் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டார். அப்போ சொல்கிறாரு, நான் 3 வாரத்தில் என்ன செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். அப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர் சொல்லுதாங்க, அதெல்லாம் கிடையாது, இருங்க 6 மாதம் கழித்து தான் என்ன செய்ய முடியும், அதுக்குன்னு தேர்வு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்தார்ஜி என்ன செய்யறான், தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்ததுனால அவருக்கு என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. புத்தகத்தில் எந்த இடத்துல கேட்டாலும் டான் 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 என்ன செய்கிறாரு, பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. சர்தார்ஜி இப்படி பதில் சொல்வதை கண்டு ஆசிரியர்களே என்ன செய்ய வியந்து பார்த்துட்டாங்க. அப்போ என்னத்தான் பதில் சொன்னாலும் என்ன செய்யுங்க, நீ கொஞ்ச நாள் உட்கார்ந்துருக்கணும், எல்லோரோடும் சேர்ந்து தான் என்ன செய்ய முடியும், உனக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்க முடியும். இந்த சர்தார்ஜி என்ன சொல்லுறாருன்னா, இல்லை எனக்கு எப்படியாவது என்ன செய்யணும், உடனே ஹெலிகாப்டர் ஓட்டணும். அங்கே பெரிய ஒரு விவாதம் எழுதுகின்றது. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, சரி அவன் தான் எல்லாம் படித்து முடிச்சிட்டான்ல, அவனுக்கு என்ன செய்யுங்க, ஹெலிகாப்டர் ஓட்ட கொடுத்துருங்க. எல்லாம் அந்த நாள் வந்தது. உள்ள ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏறி உட்கார்ந்த உடனே காதில் என்ன செஞ்சாச்சு, ஹெட்ஃபோனெல்லாம் வச்சாச்சு. இந்த ஹெலிகாப்டர் ஓட்டும் போது ஒரு காரியத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பூ போல மேலே ஏறணும், பூ போல என்ன செய்யணும், கீழே இறங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் ஏறின உடனே என்ன செஞ்சிட்டாரு, சாவி ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் என்ன செய்யுது, மேலே வேகமாக ஓடுது, டக்கு டக்கு டக்குன்னு ஓடுது. எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. சர்தார்ஜி எடுத்தார், மேலே போகிறார். 100 அடி 200 அடி 300 அடி. கீழே உட்காந்தவங்களாம் என்ன செய்கிறான், கை தட்டுறான். ஆகோ ஓகோன்னு சொல்லி என்ன செய்கிறான், கை தட்டுறான். சர்தார்ஜிக்கு ரொம்ப சந்தோஷம், சர்தார்ஜிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா மேலே போயிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 500 அடி போனதுன்னு இன்னும் சந்தோஷம். அப்படி போகிறாரு, அங்கே சுற்றுறாரு, இங்கே சுற்றுறாரு, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். 600 700 அடி போனாரு. 800 அடி போனவர் என்ன செய்கிறாரு, வேகமாக என்ன செய்யுது, ஹெலிகாப்டரு தலைகீழாக வருது. எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏற்கனவே அது ஒரு ஹெலிகாப்டர் தலைனால என்ன செய்கிறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வராங்க. ஹெலிகாப்டருக்கும் சேதம், சர்தார்ஜிக்கு என்ன செய்யுது, காலில் அடிபட்டுட்டு. உடனே கூடின சொன்னாங்க, நீ என்ன லூஸா, நல்லா தானே போயிட்டு இருந்த, ஏன் உனக்கு இந்த இது அப்படின்னு கேட்கும்போது இந்த சர்தார்ஜி என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லாத்தான் போயிட்டு இருந்தேன், 500 அடி போனேன், 600 அடி போன நல்லா தான் இருந்துச்சு, 800 அடி போனவுடனே எனக்கு குளிர ஆரம்பிச்சுது, அதனால் என்ன செஞ்சிட்டேன், ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னாராம். ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னாராம். சிரிப்பில்ல? இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். அன்புக்குரியவர்களே, நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். என்னன்னா, ஒரு உயர்வுக்கு போயிட்டோம் அப்படின்னா இனிமேல் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை அப்படின்னு விட்டுருதோம். இல்லை பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபந்தான் முக்கியம். என்னை மேலே வர தூக்கிட்டு போகிற ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது, என்னை கீழே தள்ளி விடாது. மேலே போன உடனே என்ன செஞ்சிருந்தோம், பல நேரத்தில் நாம் மறந்துருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய இல்லத்திலையும் ஒரு கோயில் ஒன்று இருக்கணும். கோயில்னு ஒன்று இருக்கும், ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். எப்படி உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கோ, எப்படி சமையல் செய்கிறதுக்கு ஒரு கிச்சன் இருக்கோ, அதே போல் ஆண்டவர் கேட்பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தால் எங்கே தங்க, நான் உன் வீட்டுக்கு வர்றேன், குழந்தையா வர்றேன், உன் வீட்டுக்கு வர்றேன், எனக்குள்ள இடத்தை எங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குரிய இடம் எங்க, ஆண்டவருக்குரிய இடம் எங்க? ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. பல நேரத்தில் என்ன செய்கிறோம், ஆண்டவரை மறந்துருதோம். என்ன செய்வோம் அப்படின்னா, சோறு இருக்க வேண்டிய இடத்துல ஊறுகாய் இருக்கு, ஊறுகாய் இடத்துல இருக்க இடத்துல இருக்கு சோறு இருக்கு. ஊறுகாய சோறு மாதிரி சாப்பிட்டோம்னா என்ன செஞ்சிருவோம், செத்துருவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜெபத்தை விட்டுக்கிட்டு மற்ற காரியத்தை நம்ம சாதிச்சு கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் எது ஜெபம்னா இன்ஜின் மாதிரி. வாழ்க்கையில் ஜெபம் இன்ஜின் மாதிரி. என்ன அப்படின்னா, டயரில் ஏர் இல்லாட்டா கூட என்ன செஞ்சிடலாம், நம்ம போயிடலாம். பிரேக் இல்லாட்டா கூட என்ன செய்யலாம், காலை வச்சு எப்படியாவது போயிடலாம். இன்ஜினே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், எப்படி போக முடியும்? ஜெபம் இன்ஜின் மாதிரி. இன்ஜின் இல்லைன்னா வாழ்க்கை ஓடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்ஜின் மாதிரி. அது இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலடியார் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், இறை வேண்டல் ஜெபம் என்று குறிப்பிடுகின்றார். இறை வேண்டல் ஜெபம். அந்த இறை வேண்டலையும் ஜெபத்தையும் நம்முடைய இல்லத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற போது அறிவெல்லாம் கடந்த ஒரு இறைமைதி நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கும் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபத்துக்கு நாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்றது. அதுதான் நம்முடைய அமைதியை தீர்மானிக்கின்றது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை தீர்மானிக்கின்றது. கஷ்டம் வரும், வேதனை வரும், துன்பம் வரும், கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் ஜெபம் என்ன செய்யாது, நம்ம கீழே தள்ளாது, நம்ம தள்ளி விடாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் போகிறோம், தண்ணி அடிக்கிறோம், வெளியில் போகிறோம், சுற்றுறோம், வெளியில் விழுவோம், காயங்கள் ஏற்படும், சிராய்ப்புகள் ஏற்படும். ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டோர் ஒருபோதும் தவற விட மாட்டார்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. செப்பனியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இதோ உன்னை என் கண்ணின் கருவழி போல நான் காக்கிறேன் என்று சொல்கின்றார். உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மீகத்தினுடைய முதல் படி ஜெபம். ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த தொடர்பை நான் எப்படி கட்டி எழுப்ப முடியும்? ஜெபத்தினால் மட்டும்தான் கட்டி எழுப்ப முடியும். அந்த ஜெபம் நம்ம செய்கிறோமா? குடும்பத்தில் ஆண்டவருக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறோமா? எவ்வளவு அருமையான காரியங்கள்! ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார், அந்த உறைவிடத்தையே நமது இல்லத்திலே நாம் கட்டி எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகைவலான் குருவிக்கு கூடு கட்டுவதற்கு நீர் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றீர். எனக்குள்ள வீடு எங்க? ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் உண்மை. அதனால தான் வயசான ஆட்கள் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, ஜெபமாலை ஊற்றிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நிம்மதியாக சாகணும், அமைதியாக இருக்கணும். இன்னைக்கு நிம்மதியாக நம்ம செத்துட்டோம் அப்படின்னா அதுவே இந்த உலகத்தில் பெரிய சாதனை, பெரிய சாதனை. நிறைவாக நான் சாகிறேன், நிறைவு, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவை பெற்றுக்கொள்கிறேன். இதோ இறப்பு வருகின்றது, நான் அதை ஆற தழுவிக்கொள்கின்றேன். ஏன்னா எனக்கு நிம்மதி இருக்குன்னு அர்த்தம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆன்மீகம் கடவுளுக்கு நமக்கும் உள்ள அதுதான் நிறைவை, மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல இன்றைய நாளில் பார்க்கிறோம், ஆண்டவரை இனம் கண்டு கொள்வது. எப்படி இனம் கண்டு கொள்வது? இன்னைக்கு திருமுழுக்கு யோவானை பத்தி நாம நற்செய்தியில வாசித்தோம். இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை இனம் கண்டு கொண்டார். எப்போ? வளர்ந்த பின்பல்ல, எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கின்ற போதே ஆண்டவரை இனம் கண்டு கொண்டார். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை எதிர்கொண்ட போது அவளை வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் அக்களிப்பால் துள்ளிற்று. விவிலியம் சொல்கிறது. அப்போ இயேசுவை பார்த்தவுடன், இயேசுவை இனம் கண்டு கொண்டவுடன் ஒரு விதமான மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுவரை எலிசபெத் அம்மா வயிற்றில் இருக்கிறது குழந்தையா கட்டியான்னு தெரியல. ஆனால் இயேசுவை கண்டவுடன் எல்லையில்லா ஒரு சந்தோஷம், எல்லையில்லா ஒரு மகிழ்ச்சி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கடவுளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதனால தான் பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் கடைசி வரை மகிழ்ச்சியாக இருந்தார். எப்படிப்பட்ட சூழலில்? அவற்றை வேற ஒண்ணுமே கிடையாது, ஒட்டகத்தினுடைய ஆடையைத்தான் அணிந்தார். காட்டுக்கிளியும் தேனும் தான் என்ன செஞ்சாரு, அவர் உணவாக உட்கொண்டார். ஆனால் அவரிடத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, தன்னை தாழ்த்தி கொண்டார், தன்னை தாழ்த்தி கொண்டார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நான் மெசியா அல்ல, மெசியாவை குறித்து சுட்டி காட்ட வந்தவன், நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து பாட வந்தவன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டார். எப்போ தாழ்ச்சி வரும் அப்படின்னா, கடவுள் பெரியவர் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த தாழ்ச்சி வரும். நம்மெல்லாம் சரி சமம், நமக்கு மேலே கடவுள் இருக்காரு,
எப்பனாலும் என்னனாலும் செய்வார். கடவுள் வல்லவர், கடவுள் பெரியவர், இதோ இஸ்ராயேல் மக்களை நடத்தி வந்த ஆண்டவர் மிக பெரியவர் என்று சொல்லி எப்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? கடவுள் பெரியவரா நாம் பெரியவரா? போட்டி போட்டவங்க என்ன செஞ்சாங்க? தோத்து போயிட்டாங்க. டைட்டானிக் கப்பலை நினச்சிக்கிட வேண்டிதான். கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை கவுத்த முடியாது நினைச்சான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? புஷ்ன்னு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. கடவுளோடு நாம் போட்டி போட முடியாது. என்ன செய்ய முடியும்? நாளைக்கு போகிற உயிரை ஒரு வாரம் கழித்து என்ன செய்ய முடியும்? நம்மளால் போக முடியும். ஆனால் போன உயிர் போகத்தான் செய்யும். என் அன்புக்குரியவர்களே, கடவுளை இனம் கண்டு கொண்டு நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்ன செய்யணும்? 3 பேருமே கேட்ட கேள்வி அதுதான், நான் என்ன செய்யணும்? பல நேரத்தில் விவிலியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாவம் செய்த மனிதர்கள் இறைவாக்கினரிடம் வருகின்ற பொழுது இறைவாக்கின் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீ பாவம் செஞ்சிட்டியா, நீ செய்ய வேண்டிய முத காரியம் என்னன்னா, சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கொள். நினிவே நகர மக்களை பார்க்கிறோம். அதே போல நாம தாவீதை பார்க்கிறோம். என்ன செய்யறான்? பாவத்துக்காக பரிகாரம் செய்து கொள்கின்றான். ஆனா திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ சாக்கு உடையெல்லாம் உடுத்த வேண்டாம், நீ சாம்பல் அமர வேண்டாம், நீ விரதம் இருக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இருப்பதை பகிர்ந்து கொடு. ஆடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும் என்று குறிப்பிடுகின்றார். எளிதான காரியங்கள் தான். அதே போல இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, குறிப்பிட்ட தொகைக்கு மேல வாங்காத, அடுத்தவனை அச்சுறுத்தி எதையும் பெற்றுக்கொள்ளாத, அதே நேரத்தில் உன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாத, எளிதான காரியங்கள் தான். போதும் என்ற அந்த மனநிறைவு, போதும் என்ற அந்த மனநிறைவு இன்னைக்கு நிச்சயமா இருக்காது யாருக்குமே. போதும் என்ற மனநிறைவு இருக்கு அப்படின்னா அதுவே பெரிய ஒரு கேள்விக்குறிதான். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு போதும் என்ற மனநிறைவு இருக்கிறதா? அன்னைக்கு சக்கேவுக்கு போதும் என்ற மனநிறைவு வந்தது எப்போது என்றால், ஆண்டவரை சந்தித்தவுடன் போதும், இருக்கிறது போதும். அன்றைக்கு மத்தேயுவுக்கு ஆண்டவர் ஒருவரே போதும், அவரை ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி அந்த நிறைவு இருந்தது. பவுலடியாருக்கும் ஆண்டவரை பற்றி கொள்வதே ஒப்பற்ற செல்வம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை நமது உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் மன நிறைவு வரும். அதனாலதான் பவுலடியார் கலாத்தியர்கள் திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 20 சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்துக்குள் வந்திருக்கின்றோம். கவலை கஷ்டம் வரலாம், ஆனால் அந்த கவலை கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவரை நாம் விட்டு விடுவோம். ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். 1 பேதுருவிலே நாம் வாசிக்கின்றோம், 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம், உங்கள் கவலை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. ஒண்ணுமே இல்லாட்டா கூட நம்ம கவலைப்படணும் தேவை கிடையாது, கடவுள் பார்த்து கொள்வார். ஹபகுக் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனி தராமல் போனாலும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், கிடைகளில் ஆடு இல்லாமல் போனாலும், மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி பார்ப்போம். அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகி நான் வந்திருக்கின்றேன், என் கோவிலுக்குள் வாரும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை அழைத்து செல்வோம். நமது குடும்பமும் நமது இல்லமும் நிறைவான மகிழ்ச்சியால் நிரப்பப்படட்டும். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரில் போடுவோம். மண்ணை படைத்தவராம் கடவுள்